ஒரு டிவோஷனல் கேசட் ஒரு 200 கேசட் 250 கேசட் பண்ணுவதற்காக முதல்ல ஒரு மெல்லிசை மன்னர் தலைமையில் ஒரு கேசட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க திருவேற்காடு கோவிலில். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். அப்போது எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து என்னுடைய சாங் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த டிவிலெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்போது விஸ்வநாதன் அண்ணன் சொல்லுவார், நல்லா உன்னை டிவிலெல்லாம் பார்க்குறேன், மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன் தம்பின்னு சொல்லும்போது அவர் அந்த விழாவுக்கு வந்து அவர் தான் எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு அவர் கையால் வாங்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை, மாபெரும் பாக்கியம் அது. அப்போ வந்து மைக்கு முன்னாடி நின்ன மெல்லிசை மன்னர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவாவுக்கு எதுக்கே பட்டம்? சங் 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 திருக்காடிங்க. ஆமாம், மேடையில் உட்கார வச்சு எதுக்கு பட்டம்னு கேட்குறாரு மக்கள்கிட்ட. அடுத்த வார்த்தை, அவருக்கு எதுக்கே பட்டம்? தேவாவுக்கு யாருன்னா படம் கொடுங்க ஐயா மியூசிக் பண்ணுறதுக்கு. இந்த வார்த்தை அவர் அடி வயிற்றுலேருந்து சொன்ன வார்த்தை. ஆஹா, இதை ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லி அண்ணனே அழுதாரு, நானும் அழுதேன். கருப்பு வெள்ளை படத்துக்காக விஜயா ப்ரொடக்ஷன். அந்த நேரம் திருவேற்காடு கோவிலில் வந்து அப்போ கொடுத்த பட்டம் தான் அந்த தேனிசை தென்றல். என்னுடைய மானசீக குருநாதர் அவர் கையால் வாங்கின, அவர் வாயில் சொன்ன சொற்களால் வந்த வார்த்தை தான் அது. இது வந்து இது அப்புறம் தான் வருது, அப்புறம் தான் வருது. இதுவே இல்லை, இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே படம் வந்தது. அங்கதான் விஷயம். அண்ணன் வந்து எவ்வளவு ஆத்மாத்மா அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா எனக்கு படம் கிடைச்சிருக்கும். அம்மா முன்னாடி கோவிலில் ஒரு மானசீக குருநாதர், உலகத்துக்கே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு. ஆமா, அவர் சொன்ன வார்த்தை மேலே தேனிசை தென்றல் அப்படின்னு அவர் பட்டம் கொடுத்தாரு. அந்த அந்த படம் இருக்க விஸ்வநாதன் அண்ணன் கூட அந்த படம், அது என் வாழ்நாளையே என் லைஃப் ஹிஸ்டரியிலேயே மறக்க முடியாத படம்.